பெரம்பலூர் அருகே போலீசார் நடத்திய என்கவுண்டரில் மதுரையைச் சேர்ந்த ரவுடி அழகுராஜ் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். பெரம்பலூர் அருகே என்கவுண்டரில் ரவுடி அழகுராஜ் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சொல்லின் செல்வன் இணைந்திருக்கிறார். என்ன நடந்தது சொல்லின் செல்வன்? கடந்த 24ஆம் தேதி மதுரையிலிருந்து, அதாவது புதுக்கோட்டை கோர்ட்ல ஆஜர்படுத்திட்டு பிரபல ரவுடி ஒருத்தரை வந்து, மதுரையை சேர்ந்த ரவுடி ஒருத்தரை வந்து வெள்ளைக்காளியை வந்து ஒரு காவல் வாகனத்தில் அழைச்சிக்கிட்டு திண்டுக்கல் சப்ஜெயிலிருந்து அழைச்சிக்கிட்டு சென்னை நோக்கி புழல் சிறைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அவர் கொண்டு வரப்பட்டு இருந்த நிலையில பெரம்பலூர் மாவட்டம் மங்களமேடு, அதாவது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில பெரம்பலூர் மாவட்டம் மங்களமேடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சின்னாருங்க அப்படிங்கிற பகுதி, அதாவது திருமாந்துறை டோல்கேட்டுக்கு முன்னாடி உள்ள ஒரு பகுதியில் சாலையோர உணவகத்தில் சாப்பிட்றாங்க கைதியோடு உட்காந்து. அப்போ வந்து ஒரு 2 வாகனங்கள்ல ஒரு 12க்கும் மேற்பட்ட ரவுடி கும்பல் வராங்க. அவங்க கார்லேருந்து இறங்கி இந்த போலீஸ் வாகனத்தின் மீது அட்டாக் நடத்துகிறாங்க. அப்போ வந்து அந்த வெள்ளைக்காளியை கொல்றதுக்கு முயற்சிக்கிறாங்க. அந்த சம்பவத்தில் வந்து ஒரு காவலர் வந்து படுகாயமடைகிறாரு. 3 பேரும் அவரை தாக்க முற்பட்ட அந்த ரவுடி கும்பலோட போராடுறாங்க. அப்போ வந்து நாட்டு வெடிகுண்டு வீசிட்டு அந்த ரவுடி கும்பல் வந்து டோல்கேட்டை தட்டிட்டு போயிடுறாங்க. சென்னை நோக்கி தப்பிச்சு ஓடிடுறாங்க. இந்த சம்பவத்தில் வந்து வெள்ளைக்காளி வந்து பாதுகாப்பாக மீட்டு அவங்க வந்து கொண்டு போயிடுறாங்க, திருப்பி சென்னை கொண்டு போயிடுறாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக 5 தனிப்படை அமைச்சு தேடுதல் வேட்டை நடந்துகிட்டு இருந்தது. திருச்சி சரக ஐஜி பாலகிருஷ்ணன் வந்து சம்பவத்தை பார்வையிட்டு 5 தனிப்படைகள் அமைத்து தப்பி சென்ற அந்த ரவுடி கும்பலை பிடிக்கிறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்றதா சொல்லிட்டு போயிருந்தாரு. இந்த நிலையில தான் அழகுராஜ் அப்படிங்கிற ஒரு மதுரையை சேர்ந்த பிரபல ரவுடியை வந்து போலீசார் வந்து கைது செஞ்சிருக்காங்க. மங்களமேடு போலீசார் அவனை கைது செஞ்சு அவனை வந்து விசாரிக்கிறப்ப அவன் வாகனங்களை வாகனத்தில் எடுத்துட்டு வந்த ஆயுதங்களை அந்த பகுதியிலே இங்கே பதுக்கி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காப்புல. அந்த அடிப்படையில் நேற்று வந்து போலீஸ் நள்ளிரவு அவனை அழைச்சிட்டு போயிட்டு அவன் எங்கே அந்த ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அவன் வந்து திருமாந்துறை கைகாட்டி பக்கத்தில் இருக்கிற சிறப்பு பொருளாதார மண்டல பகுதி, அதாவது அந்த பகுதியில் ஒரு தனியார் பள்ளிக்கு பின் பகுதியில் இருக்கிற காட்டு பகுதியை காட்டுறான். அங்கே போய் அவங்க அந்த இடத்த ஆய்வு செய்கிறப்ப திடீர்னு ஒரு நாட்டு வெடிகுண்டு எடுத்து போலீஸ் ஜீப் மேலே வீசுறதா சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தில் சங்கருங்கிற ஒரு போலீஸாருக்கு விட்டுப்பட்டுருது. அவரை வெட்டிட்டு அவன் தப்பிக்க முயற்சிக்கிறப்ப ஆய்வாளர் நந்தகுமார் அப்படிங்கிறவர் வந்து மங்களமேடு ஆய்வாளர் அவனை நோக்கி துப்பாக்கி சுடுறாரு. அப்போ வந்து தலையில காயமடைஞ்சு கொட்டு என்கின்ற அழகுராஜா அவன் வந்து தலையில பலத்த காயமடைஞ்சு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வழியில உயிரிழந்துடுறாரு. இந்த ரவுடி கொல்லப்பட்ட அழகுராஜா வந்து பிரபல ரவுடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவரை பற்றி இன்னும் முழு தகவல் வந்து இன்னும் வாங்க முடியல. அவர் வந்து இப்போ மார்ச்சரியில் வச்சிருக்காங்க. பெரம்பலூர் அரசு மருத்துவமனை மார்ச்சரிக்கு கொண்டு வந்திருக்காங்க. காயப்பட்ட சங்கர் வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.